இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஏற்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார். நானும் நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தந்த இந்த ஆலயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிற காரியம், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாழுகின்ற தேவ ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய ஆலயத்தை நானும் நீங்களும் கெடுக்க கூடாது. நாங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியும், சீனி வட்டாளம் கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ என்று சொல்லுவாங்க. சாதாரணமாக இதை நாங்கள் சிறைச்சாலையில் ஒவ்வொரு செவ்வாயும் வியாழக்கிழமையிலையும் தருவாங்க. பின்னேரம் 4 மணிக்கு தேங்காய் கூட தருவாங்க. எங்களுக்கு எல்லாம் ஏன் தாராங்க என்று தெரியாது. ஆனாலும் நாங்கள் அதை சீனி போட்டு தேங்காய் போட்டு குழைச்சி உருண்டைய நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம். ஆனால் அதனுடைய ஆழமான விஷயம், நிறைய வருத்தங்களுக்கு இது மிகவும் பாதுகாப்பான உணவு. இப்ப நவீன காலத்துல நிறைய ஆராய்ச்சி செய்யறாங்க. பாருங்க, என்னென்ன விதமான சாப்பாடு செய்து வச்சிருக்காங்க. பொரிச்சு வைக்கிறாங்க, சிப்ஸ் மாதிரி ஜூஸ் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல டேப்லெட் வந்திருக்கு, கேப்சூல்ஸ் வந்திருக்குது. அப்படி நிறைய காரியங்கள் அதுல இருந்து எடுத்துக்கொள்றாங்க. நிறைய சத்து, மெக்னீசியம் இருக்குது, பொஸ்பரஸ் இருக்குது. நிறைய உடம்புக்கு தேவையான உடம்பு நோவுகளுக்கு திறமான இதற்கு சொல்லி விஞ்ஞானத்தில் தொடர்ச்சியாக அதை பற்றி விழிப்பூட்டல் அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நுரையீரலில் கேன்சர் வராமல் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா, அடிக்கடி சாப்பிட்டா, ரத்தத்தில் சுகர் கூடாம, பாருங்க, சீனி வச்சாளர்களை கண்டு வேற வச்சுட்டு அதை கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. ஆனால் இதுதான் பிளட் சுகரை கூடவும் குறையாமலும் பாதுகாத்துக் கொள்கிற ஒரு மூலப்பொருள் அதில் இருக்கு. பாருங்க, விஞ்ஞானத்தில் எவ்வளவு தைராய்டு சுரப்பி, உடம்புல எலும்பு, பற்கள், நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதை சாதாரணமாக நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. சரி, பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா நாளைக்கு சில விடவை வேண்டலாம், திருப்பி ஒரு 3 நாள் மறந்தால் திருப்பி ஒரு 5 வருஷத்துக்கு தான் வேண்டுவீங்க. இதுதான் விஷயம். ஆனால் இது மிக முக்கியமானது. இப்பொழுது அறிவிக்கிறேன். விரைவாக 10 காரியங்களை குறித்து பார்ப்போம். முதலாவது, நமது பூமிக்குரிய உடல்களை பற்றி கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்த சரீரத்தை நானும் நீங்களும் என்ன செய்யணுமா? கவனித்துக் கொள்ள வேண்டும். கேர் பண்றா, கவனிச்சுக் கொள்ளணும். ஒழுங்கா குளிக்கணும், ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்காக கழிவகற்றவனும், எல்லாம் நகம் வெட்டி தலைமை வெட்டி எல்லாம் ஒழுங்காக டிப்டோப்பா என்ற உடலை பேணவும். எங்களுக்கு ஆண்டவர் சரீரம், ஆண்டவர் வாழுகின்ற சரீரம், எங்களோட உடலை நாங்கள் கவனம் செலுத்தி ஆக வேண்டும். 1 கொரிந்தியர் 6:19-20 கவனிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய சரீரம் தேவன், நீங்கள் தேவனாலே பெற்றிருக்கிற, நாம் நீங்களும் தேவனாலே பெற்றிருக்கிற இந்த சரீரத்துக்காக கரங்களை கட்டி தேவனுக்கு பயன்படுத்துவோம். ஆமென், ஆமென். எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சரீரத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால ஆண்டவரால் பெற்றிருக்கிறோம். அதனால நாங்கள் அதை பாதுகாக்கிறது எங்களுக்கு மிக கடமையான. நாங்கள் அதை கேட்க அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னால் தேவன் தான் எங்களுக்கு இந்த சரீரத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயும் இருக்கிறீர்கள். ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எங்களுக்கு தெளிவா தெரியும், எங்களுடைய சரீரம் எங்களுடையது கிடையாது. தேவன் எனக்கு உங்களுக்கு தந்த சரீரம். இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கின்றார் என்பதை மறக்க கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆகவே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த சரீரத்தின் மீட்பு கூட கிரியம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த இரத்தத்தினால்தான் உண்மையான விடுதலை உண்டானது. எப்படி? அவருடைய தழும்புகளால் குணமாகுவோம்.
அவருடைய இரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்கள் நீங்களாக கழுவப்படுகின்றோம். எங்களுடைய பரம்பரை சாபங்கள் எல்லாம் இந்த சரீரத்தில இரத்தத்திலே இருக்குது. அதுதான் ஜீன்ஸ், அணுக்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பரம்பரை அழகுகள் இவைகள் தான் என்ன செய்கிறது, எங்களுடைய சரீரத்திலே அடுத்த சந்ததிகளை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் மூதாதையருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அந்த ரத்தத்திலே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதை போலத்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பாருங்க, விஞ்ஞான கூர்ப்பு எவல்யூஷன் படி நாங்கள் தொடர்ந்து ஹேண்ட் போனை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எங்கள்ட கழுத்து எலும்பு அப்படியே வளைஞ்சிடுமா. அடுத்தடுத்த சந்ததியெல்லாம் வேலை பார்க்க கவுண்டு கொண்டுதான் தெரியும். ஏன்னா எந்த நேரம் ஹேண்ட் போன் பார்த்து விஞ்ஞானம் எவல்யூஷன் கூர்ப்பு கவனமாக இருக்கும். இப்படியே 3 சந்ததி குடிந்து கொண்டுதான் தெரிஞ்சால் அதுதான் விஷயம். கவனமாக சரீரம் அழகாய் ஆசீர்வாதமாய் பேணப்பட வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குரியவர்களாகிய. இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய. ஆகவே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். எங்களுடைய சரீரம் எங்களுடைய ஆவி ரெண்டாலையும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு நாளும் நானும் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை காட்டி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மிக முக்கியம். அது மாத்திரமல்ல, ஒழுங்காக குளிச்சு முழுகாமல் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை கெடுக்கக்கூடாது. சௌபராக கிளீனாக நாங்கள் பேண வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சரீரத்தினால்தானே நான் இதில் நிற்கிறேன். இல்லாட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இந்த சரீரம் நாங்கள் விஞ்ஞானத்தில் ஸ்கெலிட்டன் படித்தோம். இந்த எலும்பு கூடி இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் ஒரு தோசை மாதிரி இருப்போம். ஏன் எலும்பு தான் எங்களை என்ன செய்து வச்சிருக்கு, நிமித்தி வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இந்த சரீரம் இருக்கிறபடியினால்தான் இந்த இடத்துல என்ன அடையாளம் தெரியும் உங்களுக்கு. அதனால இந்த சரீரத்தினால நானும் நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துவோம். எப்படி? அந்த பிரதர் போற, அந்த சிஸ்டர் போற, அவங்க சிரித்தாலே எங்களுக்கு சந்தோஷம், அவங்க எங்களோட பேசினாலே ஒரு ஆறுதல். எப்படி? இந்த சரீரத்தில் இருந்துதானே நாங்கள் பேசுறோம். அதனால இந்த சரீரத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறதிலே நாங்கள் கவனம் செலுத்துவோம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப எங்களுடைய சரீரம் தான் போகிறது. எங்க போகிறது? கல்யாண வீட்டுக்கு, கொண்டாட்டங்களுக்கு, எங்க போனதுனால உங்களுடைய சரீரம் போகிறது. எங்களுக்கு இப்ப சத்தியம் தெரியும். ஓகே, நாங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஓகே, பிசாசினால களவாடப்பட்டவர்கள் உண்மை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறார் என்பது உண்மை. அதனால நாங்கள் கிரியத்துக்கு விலைக்கு இயேசு கிறிஸ்து பே பண்ணி இருக்கிறார். என்னை உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால இந்த சரீரத்தில் தான் நாங்கள் ஆக்களுக்கு வெளிப்படுறோம். அப்ப நாங்கள் என்னத்தை செய்தாலும், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அதனாலதான் எங்களுடைய இதெல்லாம் நடந்து திரிகிறது, சாப்பிடுறது, போறது, வாரது எல்லாம் ஒருவரை ஒருவர் கவனிக்கிறோம். இந்த சரீரத்தினால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எங்களுடைய நாவு, எங்களுடைய கண்கள், எங்களுடைய செவி, எங்களுடைய கரங்கள், எங்களுடைய கால்கள், எல்லா கிரியைகளும் இந்த சரீரத்திலே இருக்கிறது. அதனால எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி நானும் நீங்களும் கவனிக்க வேண்டும். 2வது விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை போலவே முக்கியமானது. மென்டல் ஹெல்த். நாங்கள் உள்ளான மனுஷன் ஃப்ரீயா இருப்போம், சுத்தமா இருப்போம். நீங்கள் உங்களுக்கு பாருங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ, பெரிய 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 ஆட்களை எடுத்துக்கொண்டு அவருடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையெல்லாம் கேவலமான வாழ்க்கை. ஆனால் அவைகளுக்கு ஒரு மேக்கப் செய்யறதுக்கு ஒரு குரூப், வெளிக்கிறதுக்கு ஒரு குரூப், 7,000 10,000 சப்பாத்துகள், கோட்டுகள், ஷூட்டுகள். ஆனால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் அநியாயம், அக்கிரமம், பணம், பொருளம், ஏழைகளிட்ட தட்டி பறிக்கிறதும், விபச்சாரமும், பேசித்தனம் நிறைந்தது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் மென்டல் ஹெல்த்,
மன ஆரோக்கியம் மிக முக்கியமானது. நீங்களும் அதுதான் எங்கென்ற சரீரத்தில வெளிப்பாட்டை கொண்டு வர. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுதான் மிக முக்கியமான. நீதிமொழிகள் 17:22 வாசிப்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்ப முறிஞ்ச ஆவி என்றால் எல்லாத்தையும் பார்த்தா தூக்கம். என்ன தூக்கம்? 1956 ஆண்டு 1970 ஆண்டு எல்லாம் தேவையாயுது. நினைச்சு பார்க்கறது, கவலைப்படுறது. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணி கிரங்காக்கி போடுவோம், வருத்தக்காரராக்கி போடும். அதனுடைய சரீரத்தை பேட வேண்டியது கடமை. பரிசுத்த ஆவியானவர் வாழுகின்ற ஆலயம் அல்லவா? இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை பார்த்து என் கண்ணீர் வடித்தார். ஒரு பிரியோசனமும் இல்லாத வழிபாடு. கண்ணீர் வடித்தாரா இல்லையா? இந்த இடத்துல பாருங்களேன், எங்களுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்றால் என்ன? மருந்து. மன மகிழ்ச்சியா இருப்போம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்கும் என்றது யதார்த்தம். அதை புரிஞ்சு கொள்வோம். அந்த பிரச்சனைக்கு மேலாக எங்களால் நடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் நான் நீங்களும் வாழ முடியும். ரோமர் 12:12 நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நம்பிக்கையினால எப்படி இருக்க முடியுமா? சந்தோஷமாய் இருக்க முடியும். நம்பிக்கையினாலே சந்தோஷமாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, இதுதான் மன மகிழ்ச்சியா இருக்கும். எப்பவுமே எங்களை பார்த்தா ஒரு சந்தோஷமோ, இந்த பிரதரை பார்த்துன்னு ஒரு சந்தோஷம், இந்த சிஸ்டரை பார்த்துன்னு ஒரு சந்தோஷம் வருது. அப்படி நாங்கள் இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக சைக்காலஜியில் படிக்கக்குள்ள வாயை நல்லா விரித்து சிரிக்க கற்றுக்கொண்டு இருக்கோம். ஆனால் எங்களை பார்க்க நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் உண்மையான அந்த சந்தோஷத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கோம். ஏன்? அந்த இருதயத்தில் பரிசுத்தம் இருந்தால், சுத்தம் இருந்தால் என்னுடைய முகம் எப்பொழுதுமே வெளிச்சமாய் இருக்கும், சந்தோஷமாய் இருக்கும். அதனால நாங்கள் தூக்கப்படக்கூடாது. நீதிமொழிகள் 14:30 சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. நாங்கள் கவனிக்குவோம். சொஸ்த மனம் என்று சொன்னால் சில வேலையை ஏற்றுக்கொள்ளாம தான் நிற்கும். தேவராஜ அன்னைக்கு 2 லட்சம் பிராணிக்கு ஒரு ஸ்வீட் விழுந்தார். கொஞ்சம் மேசது, கொஞ்சம் கவலையாக்க இருக்குமா? நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமை சொல்லுங்க, ஸ்வீட் விழுந்தார் என்றால் ஆமை தான். ஓகே, சரி. பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமப்படக்கூடாது. பிறகு அந்த மனுஷன் ஐயோ வீடு கொண்ட போறாரு, கார் கொண்ட போறாரு, ஃபெராரியில தெரியவாது கூட நினைக்கக்கூடாது. கணக்க நினைச்சு செய்யக்கூடாது. அது உங்களுக்கு தான் கூடாது. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சொஸ்த மனம் என்றால் சுகமாக்குற இருதயம். 2 பேர் அடிபட்டால் இந்த வாங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? சொஸ்த மனம். மனைவி ஏசிட்டாங்களா? எந்த மனைவி தானே. புருஷன் நடிச்சுட்டாரா? எந்த புருஷன்? வருஷக்கணக்காக துன்பப்படுறதுக்கு அது ஆண்டவரும் குடும்பங்களும் முடிவெடுக்கிற பேராக. இது உதாரணத்துக்கு சொல்ற காரியம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்தால் உடலுக்கு என்னவா இருக்குமா? சுகமா இருக்குமா? தேவையில்லாத விஷயங்களை நினைச்சால் ஸ்ட்ரெஸ் அது சரீரத்தை பாதிக்கும், எலும்ப உருக்கும். நானும் நீங்களும் உடலை பண்றதில் கவனம் செலுத்த வேண்டும். 3வது பாயிண்ட், நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும். சில சூழ்நிலைகள்ல எங்களால சரியான ஒரு இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். அதனால நாங்கள் ஓகே இதுல சினிமா போட்டி இருந்தால், சப்பாத்தி சரியில்லாவிட்டால் வழுக்கி விழத்தான் செய்யும். அதுங்களுக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்க வேண்டும். வாசிப்போம் நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாகும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாகும். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட வார்த்தை வந்து சேர்ந்து பாருங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாகும். கண்களிலே ஒளி. எப்படி அந்த ஒளி என்றால் நல்லதை பார்க்கிறது, நல்ல விஷயங்களை தேடுறது. சில பேர் சொல்லுவாங்க குற்றம் பிடிக்கிற ஆவி என்று. அவங்களோட கண் இனத்தை தேடிக்கொண்டிருக்கும். பிரச்சனைகளை பிள்ளைகளை தான் அவங்களுக்கு டக்குன்னு தெரியும். ஆனால் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக ஹார்ட்டை பேணுறதுக்கு மிக முக்கியமானது. நாங்கள் எதை பார்க்கிறோம்ன்றது மிக முக்கியமானது. இரவில இருட்டுக்குள்ள சில துணி ஜன்னல் துணி வந்து ஆடிட்டு போனா பிறகு நெஞ்சு படப்படக்குதா இல்லையா? ஆகா வந்துட்டு போனது. இதுதான் அந்த உதாரணம். தெளிவான ஒளி. இயேசுவை பார்க்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும், விசுவாசத்தை காண வேண்டும். அப்பொழுது எங்களால் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். இல்லாட்டி இருதயத்துல ஒரே குழப்பம், சஞ்சலம், கவலை, துக்கம் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அது இருதயத்துக்கு கூடாது. ராத்திரி ஒரு சகோதரி எடுத்தாங்க, பிரஷர் 100 நிறைய கடந்து போயிருக்கிறது. எங்களை சொன்னாங்க 15 நிமிஷத்து பிரஷரும் திருப்பி அளந்து பார்க்க குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நடந்து போட்டு வந்து பாருங்க, நல்லா குறைஞ்சிக்குதுன்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அதுக்கு நான் யோசிக்கணும்னா, சின்ன பிரச்சனை என்றாலும் சுகர் கூடிட்டுது அல்லது பிரஷர் கூடிட்டுது இன்னும் யோசிக்க இன்னும் அதிகமாக எங்கிட்ட ஒளி, கண்களின் ஒளி. அதுதான் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கு. நற்செய்தினா நல்ல செய்திகள் என்றதும் பொருத்தம். என்னது? ஓகே, பிள்ளை படிக்கிற, நல்ல வேலை, வருமானம், நல்ல செய்திகளை கேட்கக்குள்ள அதை என்ன செய்யலாம்? எலும்புகளை. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல செய்தி என்ன செய்தி? இந்த வேத வசனம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எங்களுக்கு ஒரு நற்செய்தி மாறலை என்று வையுங்கள். காண்றார்கள் எல்லாம் தலைவராத்தான் செய்தியை சொல்லிடும் என்று வையுங்கள். இப்ப நான் எங்களுக்கு முதலாவது குழந்தை கிடைக்க இருக்குது. நாங்கள் சொன்ன 3 நபர்களும் எங்களுக்கு சொன்ன வார்த்தை நெகட்டிவான வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னாங்க? எங்களுக்கு பிள்ளை இப்படித்தான் வந்தா செத்துட்டு. எங்களுக்கு முதல் 3 பேரும் சொன்ன வார்த்தை இதுதான். ஆனால் நானும் வைஃபும் கலந்து இல்லை, கவலைப்படவில்லை. நற்செய்தி மனுஷர்கிட்ட எதிர்பாராதீங்க. மனுஷர்கள் ஏதாவது அலட்டுவாங்க, ஏதாவது புலம்புவாங்க. பைபிளை வாசிங்க. எங்களுடைய எலும்புகளை அது என்ன செய்யலாம்? புஷ்டியாக. உண்மைதான், இதுதான் உண்மை. ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். 4வது பாயிண்டை கவனிப்போம். Stay away from alcohol. மதுபானத்தில் இருந்து விலகி இருங்கள். ஏன்? இந்த ஆலயம் ஆர் வாழுகின்ற ஆலயம்? தேவன் வாழுகின்ற ஆலயம். இந்த ஆலயத்தை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. இயேசு அந்த ஆலயத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சாரா இல்லையா? கண்ணீர் வடிச்சார். ஏன்? ஆலயம் ஆலயமா இல்லை, தேவன் எதிர்பார்த்து உண்டாக்கின மாதிரி இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. ஒரு காலம் சாலமோன் ஆலயத்தை திறந்த பொழுது அங்கே ஜனங்கள் நிற்க கூடாமல் அல்லவா இருந்தார்கள், முகம் குப்புற விழுந்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, அதை அவர் கண்ணீர் விட்டார். இந்த இடத்துல பாருங்க, என்னுடைய சரீரம். வாசிப்போம் ஏசாயா 5:22, 23, 24. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலியுமா இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இந்த குடிக்கிறதால வர காரியங்களை பாருங்க. குடிச்சு போட்டு அலட்டு, தாறுமாறா தீர்ப்பு கூறுறது. அவன் குடும்பம் இப்படி, இவன் குடும்பம் இப்படி. என்ன காரணம்? குடிக்கிறதால வர காரியமே மேலதிகமான பிரச்சனை. தொடர்ந்து வாசிப்போம். இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாய் எரித்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. கடைசியா குடி உணர்ந்து எங்க எதிர்த்து நிக்குது என்றால் ஆண்டவற்ற வசனம். குடிய விட மாட்டாங்க, ஆனா பைபிள்காரரை பற்றி நல்லா கருப்பாங்க. இதுதான் விஷயம். எங்களுடைய வாழ்க்கையில இந்த சரீரத்தை குடி கெடுக்க கூடாது. தொடர்ந்து நாங்கள் கவனிப்போம். நீதிமொழிகள் 23, 31, 32. மதுபானம் இரத்த வருமானமாய் இருந்து பாத்திரத்தில் பணபலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பம்பல் அடிச்சு குடியை துவங்குறது. நாங்கள் இப்போ குடியை விட்டுட்டோம். வயல் போத்தில் அப்படியே ஐஸ் வடிய கொண்டாந்து வச்சா சில பேருக்கு குடியை விட்டாலும் அதை திரும்பி பார்க்காம இருக்கலாஸ். ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், அவருடைய சரீரத்தை நாங்கள் கெடுக்க கூடாது. 5வது பாயிண்டை கவனிப்போம். கடின உழைப்பை ஓய்வோடு சமநிலைப்படுத்துங்கள். எங்க கடுமையா இந்த நாட்டில் எல்லாரும் வேலைக்கு போகிறோம். ஓய்வெடுங்க. இந்த ஓய்வெடுக்கிறோம்னு சொல்லிப்படி டிவிக்கு முன்னுக்கு குந்தி இருந்தவங்க யூடியூப்ல பார்த்து அந்த பாஸ்டர் அப்படி செஞ்சாராம், இந்த பாஸ்டர் இஞ்சி ஓடிட்டாராம். அது என்ன செய்யுதுங்கள மென்டலை எங்களை ரெஸ்ட் எடுக்க முடியுதா? இல்லை. சில பேர்த்த இடத்துல கணவன் மனைவி
ரெஸ்டன்ட் கலைக்க தூங்கினாலே வாக்குவாதம் வந்து சண்டை வந்து குண்டுகள் வெடிச்ச மாதிரி வெடிச்சு போடும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஓய்வெடுக்க பழகுங்க, அதை கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆள் உங்களை காதை பிடிச்சு கூட்டிக் கொண்டே முறுக்கி கொண்டே இழுத்தி இதுதான் என்று ட்ரைனிங் தர இயலாது. ஆனால் ஆண்டவர் வாழுகின்ற ஆலயம் இந்த சரீரம். நாங்கள் ரெஸ்ட் எடுத்து பழக வேண்டும். சில ஓய்வுகள் எங்களுக்கு தேவை. வாசிப்போம் பிரசங்கி 4:6. வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சரோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே வேண்டாம். ஓடி ஓடி வேலைக்கு போறாங்க. இந்த வேலை முடியா, அந்த வேலை, அந்த வேலை முடியா, இந்த வேலை, ஒரே பிஸி. வருத்தத்தோடும் மனச்சஞ்சலம், சமாதானமே கிடையாது. கை நிறைய சம்பாதிச்சு என்ன பலன்? அமைதலோடு அமைச்சரோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஓகே, இது என்னுடைய சரீரத்தினால ஏழாசு, அதுக்கு அங்கால்தான் நாங்கள் யோசிப்போம். ரெஸ்ட் மிக முக்கியமானது. நானும் நீங்களும் ரெஸ்ட் எடுத்து பழகணும். இது ஆண்டவர் தந்த ஆலயம், கணக்கு ஒப்புவிக்க வேணும். அதனால நான் நீங்களும் இன்னும் ஜாக்கிரதையா இருப்போம். பிரசங்கி 3:13. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்ப இந்த நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போட்டு வாட்டில நாங்கள் வீட்டில் 2 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு கதிரியில் இடம் இருந்தால் என்ன கூப்பிடுங்க, கூப்பிட்டு நல்லா சமைச்சு ஆறுதலாக இருந்து 3 நாள் மணித்தியாலும் சாப்பிடுவோம். இருந்து ஆறுதலாக கதைச்சாலும் ரெஸ்ட். அதை செய்வது யாராம்? தேவனுடைய அனுக்கிரகம். எனக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கணுமே அப்படி ஒரு அமைதியை. அன்றையும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை, கஷ்டப்பட்டு உழைச்சது பலனை அமைதியா குடும்பமா இருந்து சாப்பிடுவோம். பழகுங்க. ஒவ்வொரு நாளும் இரவில நாங்கள் ட்ரை பண்றோம். ஒவ்வொரு நாளும் இரவு நாங்கள் குடும்பமா இருந்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு தான் நாங்கள் நித்திரைக்கு போறோம். அப்படி எல்லாரும் செய்யுங்க. ஆண்டவர் இன்னும் எல்லாம் ஆசீர்வதிப்பார். நாங்கள் அப்படி செய்யாமல் ஆண்டவர் ஒரு நாளைக்கு செய்வர் காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. நாங்கள் நீங்களும் அதை செய்து பழக வேண்டும். அடுத்த பாயிண்ட் நாங்கள் பார்ப்போம். ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். தூக்கம் முக்கியமானது. ஒரு நாள் உங்களோட மணித்தியாலத்தை கணக்கு பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்கள் தூங்குறீங்கள் என்று பாருங்க. பகல் முழுக்க நல்ல வேலை செய்து ரெஸ்ட் எடுத்தால் உங்களால் நல்லா தூங்க முடியும். அது மாத்திரமல்ல, வேத வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரை அளிக்கிறார் என்று பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமா வாழும் பொழுது நித்திரை வரும். இல்லாவிட்டால் டிக் 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 என்று ஹார்ட் அடிச்சு கொண்டிருக்கும், கண் தலையெல்லாம் வெப்பமாயிருக்கும், உங்களால் நித்திரை கொள்ள முடியாது. இதுதான் விஷயம். கவனிப்போம். பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது. அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் சேமிச்சு 2 கை நிறைய சேமிச்சு நித்திரை இல்லாவிட்டால் லிஸ்ட் ஒன்று இருக்கு. நித்திரை இல்லாவிட்டால் வருத்தம். என்னென்ன வருத்தம் என்று நிறைய லிஸ்ட் இருக்கு. ஒழுங்கான நித்திரை கேன்சர்ல இருந்து கூட உங்களை பாதுகாக்கும். அதனால தயவு செய்து மணிக்கணக்காக போனுகள்ல, கம்ப்யூட்டர்கள்ல, டிவிகள்ல வினக்கட்டு கொண்டிருக்க வேண்டாம். என்ற வரை நீங்க வேலைக்கு போட்டு வந்தாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சுது, சாப்பிட்டாச்சுது, பைபிள் வாசிச்சாச்சுது, நல்ல தூக்கத்தை தூங்குங்க. இந்த தூக்கம் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்நாளில் நிறைய பிரச்சனைக்கு காரணம். எல்லாரோடையும் எரிஞ்சு விடுகிறது. ஏன்னா தூக்கம் இல்லை. எல்லாரோடையும் சண்டைக்கு போறோம். அதனால கவனமாக இருப்போம். நாங்கள் கொஞ்சமாக வேலை செய்கிறோம், கொஞ்சமாக புசித்தாலும் அதிகமாக புசித்தாலும் அவனுக்கு நித்திரை வரணும். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். செல்வனுடைய பெருக்கோ தூங்க விட்டா ஓடி ஓடி உழைச்சி என்ன பலன்? நித்திரை டைமுக்கு கொள்ளாவிட்டார். வாசிப்போம். சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா.
அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்ப விடியகால விடமே வேலைக்கு போகணும்னு அர்த்தம். உங்களுக்கு வேலை பிளான் விடியோன்னா போகத்தான் வேணும். அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? அந்த ஒழுங்குகளை கவனிக்குவோம். அந்த வேலை நேரம் முடிஞ்ச அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோமா, அதனால் திருப்பி நாங்கள் மன உளைச்சல் உண்டாக்கத்தக்க செய்திகளை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெஸ்ட் வேணும், அமைதி வேணும். நானும் நீங்களும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேணும். இதுதான் ஆவியானவருடைய நாளில் நமக்கு கற்பிக்கின்ற காரியம். ஏனென்றால் இது சரீரம், கிரியத்துக்கு கொல்லப்பட்ட சரீரம். இது தேவனுடைய ஆலயம். நானும் நீங்களும் இந்த சரீரத்தை கெடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தேவஜனமே, நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடப்போம். 7வது பாயிண்டை கவனிப்போம். சாப்பிட்ற விஷயத்தில் மொடரேஷன் இருப்போம். ஈட் இன் மொடரேஷன். நாங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்காவில் 2 கிளறில் இட்டவில் புட்டி சாப்பிட்டு தூங்குவோமா இருந்தால் இங்கே அது சரி வருமா? இங்கே சரி வராது. அப்போ சாப்பாட்டு விஷயத்தில் நாங்கள் கவனிச்சு கொள்ளணும். நீதிமொழிகள் 25:16 தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிடக்குள்ள டெல்லர்களை பார்க்கக்குள்ளே தெரியும் எங்களுக்கு. ஓகே, எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளவு கொழுப்பு இருக்குது, எவ்வளவு புரதச்சத்து புரோட்டீன் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியவனே டெல்லரை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த அறிவு இருக்கும். எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. நீதிமொழிகள் 23:20-21 மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். எனக்கு ஏன் இந்த நாட்டில் வந்த புதுசில் என்னோட இருந்த எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ், சிறையில் இருந்தவங்க, என்னுடைய இதுகளில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடைய நான் தெரிஞ்சேன். ஆனால் ஏன் நான் பிறகு நான் அவங்களோட சிநேகிதம் வைக்காததுக்கு காரணம், அவங்க அல்கஹால் குடிக்கக்குள்ளே இந்த ஒரேஞ்ச் ஜூஸுக்குள்ளேயே எனக்கு தெரியாமல் அல்கஹாலை ஊற்றுறாங்க. நான் ஒரு ரூபாயிலேயே பிடிச்சிட்டேன். அவங்களை எல்லாரும் சேர்ந்ததை செய்தபடினால அதுக்கு பிறகு நான் அவங்கள்ட்ட போகிறதும் இல்லை, பழகிறதும் கிடையாது. ஃபோனில் கண்டாக்கா ஃபோனில் பேசுவேன், ரோட்டில் கண்டா கதைப்பேன், கோபம் கிடையாது. பைபிள் சொல்கிற காரியம் இதுதான். எங்கள்ட வாழ்க்கையை கெடுக்கிறவர்களோடு சேர வேண்டாம். மதுபான பிரியரையும் மாமிச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. எங்களுடைய சரீரத்துக்கு அது தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று சொன்னால் நாங்கள் அவர்களை நாங்கள் ஒரு எல்லையோட வைத்திருக்கோம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். பாருங்க, அவங்களோட தூக்கம் என்ன செய்கிறது? அவங்க எல்லாம் அப்படி அல்கஹால் அடித்தார்கள் எப்படி திரிவாங்க, அதில் அடிமைப்பட்டு போய் கிடப்பாங்க. அவங்க எல்லாம் கிழிந்த உடுப்புகள், ஊத்த உடுப்புகளோட திரிவாங்க என்று சொல்லி அவங்களுடைய என்னது, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவமானமும் வெட்கமுமாக இருக்கும். ஆண்டவருடைய கடைசி அங்கே தான் போய் முடியும். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு துரோகம் செய்யக்கூடாது. என்ன துரோகம்? ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். மற்றவர்களை போல நாங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. 8வது பாயிண்டை கவனிப்போம். தாவர அடிப்படையிலான உணவையே கடவுள் நமக்காக நோக்கமாக கொண்டு, நான் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள ஒரு மெசேஜ் நடத்தினால் உணவு சங்கிலி என்ற பேரில். அப்போ இன்னொரு ஜெர்மனில் ஒரு பாஸ்டர் ஃபியூனரலில் பொலண்டில் இருந்து வந்த ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் வந்து என்னென்ன கேட்குறேன், எனக்கு உங்களோட மெசேஜ் பார்த்து நான் இது உணவு சங்கிலியை பற்றி பேசி இருக்கிறீங்களேன்னு சொல்லி பாருங்க. எப்படியெல்லாம் மெசேஜ்களை கவனிக்கிறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின உடனே வேட்டையாடியா சாப்பிட சொன்னாங்க. வாசிப்போம் ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் உண்மையாக எங்களுக்கு தந்த உணவு இதுதான். சிங்கம் ஆட்டை மானை அடித்து சாப்பிடுங்க அந்த காலத்தில். ஏன்னா நாங்கள் பிறகும் அப்படி வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த எதிரிகள், இந்த யுத்தங்கள் எல்லாம் வந்தது எதற்காக? இந்த சாபம், இந்த பூமியில பாவம் சாபம் நுழைஞ்ச பிறகுதான் எல்லாம் மாறினது.
எங்களுடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் எல்லாம் மாறி கிடக்குன்னு சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாபம் பாவம் முழுமையாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதபடியினால் நானும் நீங்களும் உண்மையாக நாங்கள் வாழ்வோமா, உண்மையான பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோமா இருந்தால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதமும் அதிசயமும் தான் நடக்கும். ஏன்னா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் செய்யாமல் யாருக்கு செய்வார்? இந்த இடத்துல ஆகாரம் முதலாவது நாங்கள் பார்க்கிறோம். தாவர உணவு தான் ஆண்டவர் படைக்கும் பொழுது மனுஷனுக்கு கட்டளையிட்டது. வாசிப்போம். தானியேல் 1:8 தொடக்கம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேலுடைய விஷயத்துல நாங்க பார்க்கிறோம். அவங்க எல்லாம் சொல்றாங்க, நமக்கு பருப்பு முதலான சாப்பாடுகளை தாங்க, நாங்கள் புஷ்டியும் பலனமா இருக்கிறோம். முகம் எல்லாம் வெளிச்சமா இருந்ததா இல்லையா? அதெல்லாம் மற்றாக்கள் கூட நீங்கள் இன்னும் திறமா இருக்கிறீங்கன்னு சொன்ன கரங்களை தட்டி எவ்வளவு மகிமைப்படுத்துவோம். அவங்க இந்த சாப்பாட்டுல நாங்கள் கவனிக்குவோம். என்ன பேலன்ஸ், கார்போஹைட்ரேட் நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொன்னால் 3 டெல்லர் இருந்தது ஸ்பெகட்டியை போடுறது அள்ளி ஸ்பெகட்டி அதுக்களவு வச்சு இருப்போம். நாங்கள் கவனிக்குவோம். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கவனத்தில் இருப்போம். இதே ஒரு ஆண்டவர் தந்த சரீரம் என்றதை நீ மறக்கக்கூடாது. இந்த சரீரத்தை நாங்கள் ஒரு நாள் தவறான காரியங்களுக்கு நாங்கள் உபயோகிக்க கூடாது. இந்த சரீரம் தேவன் வாழுகின்ற வீடு, ஆலயம் என்பதை மறக்கக்கூடாது. 9ஆம் வசனம், கடவுள் மீது முழு நம்பிக்கை வைக்குவோம். எங்களுடைய சரீரத்தில் சுகம் இருக்குவோம். நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் சந்தோஷமாய் மனரம்யமாய் வாழ்வோம் என்றால் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கும். வாசிப்போம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவா. கர்த்தருக்கு பயப்படக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில் எப்பவும் ஜீவன் இருக்கும், லைஃப் இருக்கும். எப்படி? வியாதி இல்லை, மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை. அதனால அது ஜீவனுக்குரியதாக இருக்கும். பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரமே. எப்படி என்றால் யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் ஒன்றுக்கும் பயமில்லை. நாங்கள் நினைச்சதைத்தான் நாங்கள் செய்வோம் என்றால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதை வாசிப்போம். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எக்ஸ்ட்ரா நாங்கள் வேறு கிடைத்து காவலில் ஒரு தடவை வைக்க தேவையில்லை. தீமை அணுகாது. எப்படியா? ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தால் சரி. எல்லாத்துக்கும் பயப்படுவோம். வாய் திறத்துக்கு முதல் பயப்படுவோம். நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறது ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஆண்டவருடைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நாங்கள் நோய்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் மரணத்தையும் சுமந்து கொண்டு திரிகிறதற்காக நாங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாங்கள் நித்திய ஜீவனுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள். இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதையும் பேண முடியாதவர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் இன்றைய நாளிலே தீர்மானம் எடுப்போம். வாசிப்போம். நீதிமொழிகள் 4:20-22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும். ஆண்டவற்றை வார்த்தை ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னா என்ன செய்யறது சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். அப்படி எதுவும் நடுக்கி கொண்டு இருக்கிறதா? நோ. வசனத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க, ஒன்றும் விளங்காவிட்டால் வாசிங்க. கண்ணுக்கு தேன்படுறது எல்லாத்தையும் வாசிங்க. அது என்ன செய்யுமா? ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒருத்தரோட நாங்கள் எங்களுடைய வியாதிகள் பலவீனங்களை முடித்து டிஸ்கஸ் பண்ணாம பைபிளை மட்டும் வாசிங்க. ஆண்டவர் நிச்சயமா இந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். பிரியமா நிறைவாக வாசிப்போம். 10வது பாயிண்ட், obey God's word to live longer. நீண்ட காலம் வாழ்றதுக்கு என்னத்தை கடைபிடிக்கணுமா? ஆண்டவற்ற வார்த்தையை. நீதிமொழிகள் 3:1-2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களை தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இவ்வளவு காலமும் கேட்ட பிரசனங்களை மறக்கக்கூடாது. ஆண்டவற்ற வசனங்களை மறக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்? இருதயத்தில் காக்கவும். அது நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. பைபிளை வாசிங்க, அமைதியா இருந்து வாசிங்க. வேலை முடித்து வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து பைபிளை கொஞ்ச நேரம் ஒரு 15-20 நிமிஷம் வாசிச்சுட்டு போய் படுக்க முடியாது.
நாங்கள் எல்லாம் செய்திகள் பார்க்கறதால நாட்டை மாற்றிடலாம், நாட்டை திருத்திடலாம். இவ்வளவு பெரிய பிறங்கிகளோடு இருந்தார்களாலே செய்யலாம். நாங்கள் இங்கே இருந்தோண்டு என்னது செய்யறது? ஒன்றும் பிரயோசனம் இல்லை. எந்த அரசியலை நாங்கள் செய்து பிரயோசனம் கிடையாது. இதுதான் காரியம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆவியாளர் விரும்புகிறார்கள். இப்போ நிறைவாக வாசிப்போம். யாத்திராகமம் 20:12. உண்மையாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த நாட்டில் நீடி ஆசை நாட்கள் சுவிஸ். ஆனால் இந்த நாட்டில் நாங்கள் ஏன் கொஞ்சம் வயசுல சாகும்? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில், இந்த தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் சுதந்திரிக்க வேணுமா இல்லையா? நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நாங்கள் எல்லாரும் இந்த பாடலுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, நிறைவாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:6 கவனிப்போம். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து தான் ஜீவனாய் இருக்கிறார். மாத்துங்க, இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். ஜீவன் தான் லைஃப். எங்களுடைய வாழ்க்கை ஜீசஸ் தான். அதனால நாங்கள் அவரை மாத்திரம் சார்ந்திருப்போம். இதில் இன்றைக்கு நாங்கள் படித்த 10 பாயிண்ட்டையும் மறக்கக்கூடாது. ரெஸ்ட் எடுங்க, நல்ல போஷாக்குள்ள உணவை அழகாக சாப்பிடுங்க. ஆண்டவருக்கு பிரியமானதுக்காக சேர்ச்சியில் சாப்பிடணும்னா ஒன்று சொல்லல. சேர்ச்சியில் நானும் தான் 2 தடவை சாப்பிட்றோம், 3 தடவை சாப்பிட்றோம், அது ஒரு பிரச்சனை. ஆனால் இதுதான் விஷயம். வாழ்க்கையில் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய காரியங்கள் ஆவியானவர் விரும்புகிறார். எங்களுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருப்போம். எங்களை பார்த்து எங்களுடைய சரீரத்தை வச்சு தான் அடையாளம் காண்கிறாங்க. இந்த சிஸ்டர் போறாங்க, இந்த பிரதர் போறாங்க. சரீரத்தை வச்சு தான் அடையாளம் காண்றாங்க. இந்த சரீரம் ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை செய்வோம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mason Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.